கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாது, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாது, நம்பினவர் கைவிட மாட்டார். தாயிலும் மேலான அன்பை நம்ம மேல வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தகப்பனும் தாயும் நம்மளை புறக்கணித்து தள்ளினாலும் கூட ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் நம்மை தள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளுகிறவரும் ஆதரிக்கிறவருமாய் இருக்கிறதற்காக ஆமேன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாயை போல தேற்றுகிறவரும் அன்பாக அரவணைக்கிறவருமாய் இருக்கிறதற்காக நன்றி. இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக சங்கீதம் 27 அதனுடைய 10 வாசிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியிலே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். உலகத்திலே சொல்லப்படுகிற அல்லது இருக்கக்கூடிய உறவுகளில் ரொம்ப விசேஷித்த ஒரு உறவு, நெருக்கமான ஒரு உறவு என்பது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற ஆழமான உறவு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது
அந்த தாய் தகப்பன் எந்த விதமான கைமாறும் கருதாமல் அந்த குழந்தையை நேசித்து அந்த குழந்தையின் மேலே மிகுந்த அன்பு வைத்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து அதை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்து வாலிபமாக்கி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட சில நேரங்களில் கைவிடுகிறதான சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியும். வேத புஸ்தகத்திலையும் பார்க்கலாம், வேதத்திற்கு வெளியிலே இன்றைக்கு உலகத்திலையும் பெற்றவர்கள் கூட பிள்ளைகளை கொல்லுகிறதும் புறக்கணிக்கிறதும் உதறி தள்ளுவதும் எல்லாம் சம்பவங்கள் நித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 23வது வசனம் இப்படி சொல்கிறது: சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாய் இருப்பது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன். தாவீது அவனுடைய குடும்பத்தில் மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை முற்றிலுமாக சார்ந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த மனுஷன் சிறு வயதிலிருந்து தகப்பனும் தாயும் என்னை வெறுத்த போதிலும் கூட, உறவுகள் அவனை புறக்கணித்த போதும் கூட தேவனை சார்ந்து நின்றான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும். நீங்கள் வேத புஸ்தகத்திலே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 11வது வசனம் சொல்லுகிறது: உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று பாருங்கள். ஈசாய்க்கு 8 பிள்ளைகள், கடைசி மகன் இந்த தாவீது. சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்தபோது 7 பிள்ளைகளையும் அந்த ஈசாய் சாமுவேலுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். 7 பேரையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இந்த ஒரு தாவீதை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, அவனை அற்பமாக எண்ணிட்டாங்க, அவனை ஒரு எண்ணிக்கையில் கூட சேர்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட விதத்தில் அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், அதனுடைய 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வது, அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அவன் மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பார்த்தீங்களா, சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறான், பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுகிறான், ராஜாவால் சவுல் ராஜாவால் அற்பமாக எண்ணப்படுகிறான். இப்படி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும், அந்த தாவீது கர்த்தரை சார்ந்து இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு பயந்து என்று பார்க்கிறோம். இன்னும் தாவீது 14வது வசனம், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உலகமே நம்மளை புறக்கணித்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால், அல்லது கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டால், நீங்கள் கர்த்தரை பின்பற்ற உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து அவரை சேவிக்க நீங்கள் முன் வந்தால், உலகம் உங்களை அற்பமாய் எண்ணி பழித்து தூஷித்து உங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், இன்னும் உலகமே உங்களை பகைச்சாலும் உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா?
உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அற்பமாக எண்ணப்பட்டிருக்கீங்களா, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் அவரண்டைக்கு வந்து பாருங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது கடைசியில் அந்த அதிகாரம் முடிந்து, இந்த 1 சாமுவேல் முடிந்து 2 சாமுவேலுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் ராஜாவாக, ஆமென், 40 ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் மற்ற மனிதர்களை தேடாமல் கர்த்தரை தேடி பாருங்கள். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு அதற்காக நீங்கள் இயேசுவண்டைக்கு வாருங்கள். மனித புறக்கணிப்பை கண்டு உடைந்து போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு அவரிடத்திற்கு வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. தகப்பனே, ஆமென். இன்றைக்கு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட விதத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வந்து அந்த மெய்யான ஆறுதலையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.